நடிகை மம்தா. இவங்க சிவப்பதிகாரம், குரு ஏ ஆளு இந்த மாதிரியான தமிழ் படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க. நெறைய மலையாள படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்கள கேன்சர் தாக்குச்சு. அதனால இவங்க என்னென்ன பாதிப்புகள்லாம் உள்ளானாங்க அப்படிங்கறத ரொம்ப உருக்கத்தோட சொல்லியிருந்தாங்க. கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப சுறுசுறுப்பா, சும்மா தேனீ மாதிரி இருப்பாங்களாம். ஆனா, தனக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டதும், அந்த சுறுசுறுப்பு எங்க போச்சுன்னே தெரியலையாம். எப்பயுமே ரொம்ப சோர்வாவும், எப்பயுமே ரொம்ப சோம்பேறித்தனமாவும் தான் இருப்பாங்களாம். காலையில தூங்கி எந்திரிச்சதும் வந்து சாப்பிட்டுட்டு திரும்பவும் தூங்க போயிடுவாங்களாம். இதெல்லாம் பார்த்து அவங்கள சுத்தி இருந்த எல்லாரும் பயந்துட்டாங்களாம். ஒவ்வொருத்தவங்களும் குடுத்த தன்னம்பிக்கையும், தைரியமும் தன்னை திரும்பியும் பழைய மம்தாவா மாற செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பா சிரிப்ப மறந்துறாத அப்படின்னு சொல்லுவாராம். அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டும்போது நம்பிக்கைய இழந்துராத அப்படின்னு சொல்லி தான் ஊட்டுவாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்பிக்கைய குடுத்துட்டே இருந்தாங்களாம். அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு சினிமா வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. தன்னை வேலையில ஈடுபடுத்திக்கிட்டா மட்டும்தான் இந்த வியாதியில இருந்து முழுமையா தன்னால வெளிவர முடியும் அப்படின்னு நினைச்ச மம்தா தொடர்ந்து படங்கள்ல எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இனியும் படங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மம்தாக்கு பாடக்கூட தெரியும். அதனால வாய்ப்பு கிடைச்சா பின்னணி பாடவும் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.